அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பிறை 17/6/2025 சஷ்டி திதி மதியம் 2:47 வரை. அதன் பிறகு சப்தமி திதி. மேல்நோக்குள்ள சதயம் நட்சத்திரம் பின்னிரவு 1:01 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம். மந்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை மிதுன லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், குரு பகவான், சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும், கும்பத்தில் சந்திரனும் ராகுவும், மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் சுக்கிரன். இன்றைய விசேஷம் சஷ்டி விரதம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? வழக்கு பேசி தீர்க்க, ஜோதிடம் பயில, மருந்துண்ண, நீர்நிலைகளை ஆழப்படுத்த, சுத்தப்படுத்த, அதிகாரிகளை சந்திக்க, வங்கிக் கடன் பெற நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, யாரிடம் பேச வேண்டும் என்பது தெளிவு, எதை பேச வேண்டும் என்பது அறிவு, எப்போது பேச வேண்டும் என்பது ஞானம். ஆமாங்க, தெளிவு, அறிவு, ஞானம், இந்த 3 திறமைகளுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இது மட்டும் இல்லாமல் சமயோஜித புத்தியையும் சரியாக பயன்படுத்தி சாமானியர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சுகாதிபதி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, பிரபலங்களும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்குங்க. சுப நிகழ்ச்சிகளிலும் இன்றைய தினத்தில் நீங்கள் கலந்துப்பீங்க. கோவில் விழாக்கள்லேயும் உங்களுக்கு சிறப்பு தரிசனம் எல்லாமே கிடைக்குங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. 2ஆம் இடத்துல உட்கார்ந்திருந்த சூரியன் 3ஆவது வீட்டில் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்திருக்கிறார். அதனால் எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு, செல்வாக்கு உண்டு, பணவரவு உண்டு, பெரிய பொறுப்புகள், பதவிகள் எல்லாமே தேடி வருங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். திடீர் லாபத்தையும் அள்ளி கொடுக்கும். உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். தம்பி தங்கைகளுக்கு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதோ அல்லது திருமணம் கூடி வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் நீங்கள் செல்வாக்குடன் இருப்பீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்கி நிற்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, எதிரி எவ்வளவு பெரியவர் என்பது முக்கியமல்ல, எதிர்த்து நிற்கும் உங்களுடைய திறன் எவ்வளவு பெரியது அப்படிங்கிறதாங்க ரொம்ப முக்கியம். அதனால தாங்க நீங்கள் யாரையாவது எதிர்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னா எதிரியோட பலம் எவ்வளவு, நம்முடைய பலம் எவ்வளவு, எதிரிகிட்ட என்ன பலவீனம் இருக்குது, நம்மக்கிட்ட என்ன பலவீனம் இருக்குது, இதெல்லாம் கூட்டி கழித்து ஒரு கணக்கு போட்டு அதுக்கு பிறகு தாங்க நீங்கள் எதிரியை எதிர்க்க ஆரம்பிப்பீங்க. எங்கும் எப்போதும் எல்லா நேரத்திலும் ராஜதந்திரத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க.
இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை விட்டு சூரியன் விலகி 2வது வீட்டில் வந்து உட்கார்ந்துட்டார். அதனால் இந்த சிடுசிடுப்பு, முணுமுணுப்பு, கோபம், தாபம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. இன்றைய தினத்தில் பக்குவமாக பேசுவீங்க. எல்லார்கிட்டையுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே மாதிரி அதாவது அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி சாதகமாகவே இருக்குங்க. வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கிறது, பிளான் அப்ரூவல் வாங்கிறது, தொழில் தொடங்கிறதுக்கு டின் நம்பர் வாங்கிறது எல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷமும் அதிகரிக்குங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 12வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறதுனால எவ்வளோ வந்தாலும் எதுவுமே தங்க மாட்டேங்குதேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. சுப நிகழ்ச்சியில் இன்றைக்கி கலந்துப்பீங்க. நண்பர்களும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. சனி பகவானும் உங்களுக்கு பலமாக வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். ஏன்னா லாபத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. அதனால் எல்லா வகையிலுமே லாபம் இருக்கும். பழைய பாக்கியிலும் இன்றைக்கி வசூலாகுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகுங்க. 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால சின்னதாக வேலை சுமை கொஞ்சம் இருந்து கொண்டு இருக்குங்க. இருந்தாலும் சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றி, பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, ஒரு மனிதனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிசு பாராட்டு. பிறக்கும்போது நமக்கு கிடைப்பதோ தாலாட்டு. ஆமாங்க, ஒருத்தவங்களை பாராட்டி பேசுகிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அடுத்தவங்க ஏதாவது சின்னதாக உங்களுக்கு உதவி செய்திருந்தாலும் சரி, சின்னதாக சேவை செய்திருந்தாலும் சரி, சின்னதாக ஏதாவது சாதிச்சிருந்தாலும் சரி, உடனே அவங்கள கூப்பிட்டு நீங்கள் பாராட்டுவீங்க. தனிப்பட்ட வகையிலையும் பாராட்டுவீங்க, மேடையிலையும் நீங்கள் அவங்கள பாராட்டி பேசுவீங்க. எங்கும் எப்போதும் அடுத்தவங்களுடைய வளர்ச்சியை கண்டு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தக்கூடிய பெரிய மனசுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சூரியன், புதன், குருன்னு 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதில் உங்கள் ராசிநாதன் புதன் வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க. எத்தனையோ விஐபிகள்லாம் தெரியும், ஆனால் அவங்கள்ட்ட எந்த உதவியும் இது வரைக்கும் கேட்டதில்லை. இப்போ தான் கேட்கலான்னு இருக்கேன். அதை கொண்டு போய் அந்த ஃபைலை கொண்டு போய் கொடுத்து கேட்கலான்னு இருக்கேன். கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறேன். சரி கேட்டுருவோம் அப்படிங்கிற முடிவுக்கு இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. பழைய தொடர்புகள், பழைய நட்புகள் அதை அடிப்படையாக வச்சு இன்றைக்கி நீங்கள் வந்து சில முக்கியமான வேலைகளை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கான்டாக்ட்ஸை காசாக்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகுங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் இன்றைக்கி வந்து கூடி வருங்க. உங்களுடைய ராசியிலேயே சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால உடம்புல கொஞ்சம் உஷ்ணம் அதிகமாகும். சின்னதாக கண்ணெரிச்சல், அடிவயிறு வலியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தண்ணீர் அதிகமாக அருந்துவது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு தைரியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு கேது. அப்படி இருக்கிறதுனால சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுப்பீங்க. பிரபலங்களாலும் நீங்கள் ஆதாயம் அடைவீங்க. அதே மாதிரி வேற்றுமொழிக்காரங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, அவங்க மூலமாகவும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. 10ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தொட்டதெல்லாமே துலங்குங்க. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் நடக்குங்க. 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப செழிப்பாக இருக்கும், லாபமாக இருக்கும்.
உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல், சோர்வு, களைப்பு இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, வாழ்க்கை இருக்கும்போதே வாழ்ந்துவிடு. அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஆமாங்க, சிலர் அது மாதிரி தாங்க சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதனால் வாழ்க்கை வாழ்வதற்கு எதையும் தள்ளி போடாமல் எப்பயுமே நீங்கள் எதையும் செய்து முடிப்பீங்க. தர்மம், தானம் செய்வது எதுவாக இருந்தாலும் அல்லது தன்னுடைய கடமைகளையும் திறமையாக செய்து முடிப்பவர்கள் எந்த நாளையும் தள்ளி போடாமல் எல்லா நாட்களையும் சரியாக பயன்படுத்தக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுன்னு சொல்ல நினச்சேங்க. ஆனால் சந்திராஷ்டமமும் கூடவே இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க. சின்ன சின்னதாக முன்கோபம், வாக்குவாதம், தடைகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. நேற்று கூட பூசம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப கோவப்பட்டீங்க, சிலர்கிட்டெல்லாம் ஆதங்கப்பட்டீங்க, சிலர்கிட்ட சண்டைக்கும் போனீங்க. அந்த நிலைமை பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மாறுது. இன்றைக்கு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பணவரவு உண்டு. ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பணம் கொடுக்கல் வாங்குகிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சொத்து விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் கையெழுத்து போடுறதுல எச்சரிக்கையாக இருங்க. அதே மாதிரி அடுத்தவங்களை நம்பி பெரிய விஷயங்களை பண்ணாதீங்க. அந்தரங்க விஷயங்களை யார்ட்டையும் சொல்லாதீங்க. வியாபாரத்தில் புனர்பூசம், பூச நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டு. ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக நஷ்டம் வர வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. சாப்பாட்டில் உப்பு காரத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, மற்றவர்களைப் போல் நீ இல்லை என்று நினைக்காதே. உன்னை போல் மற்றவர்கள் இல்லை என்று எண்ணிக்கொள். ஆமாங்க, அடுத்தவங்களோட ஒப்பிட்டு உங்களை நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. ஆனால் அதே நேரத்தில் நாம் தனி, நம்முடைய வழி தனி அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தனக்கென ஒரு தனி சித்தாந்தத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சூரியன் சனி பகவானின் பார்வை விட்டு விலகி பிரபல யோகாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி ஆகிய குரு பகவானுடனும் சேர்ந்து லாபாதிபதி புதனுடனும் சேர்ந்து 11ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டாருங்க. அதனால் முடியவே முடியாதுன்னு சொன்ன வேலைகளை எல்லாம் இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாமே தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் உண்டு. மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே கிடைக்கும். திடீர் பண வரவு, செல்வாக்கு அதெல்லாமே உங்களுக்கு அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பணவரவும் உண்டுங்க. சேமிக்கவும் செய்வீங்க. வீடு மனை வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுக்கறது அதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. குரு பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரத்தை, தொழிலை கொஞ்சம் விரிவுபடுத்துவீங்க. தொழிலில் இன்றைக்கி லாபம் நல்லாயிருக்கும். வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் அதெல்லாமே இன்றைக்கி சரியாகி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதிகாரிகளும் கூப்பிட்டு உங்களை வச்சு பேசுவாங்க.
கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. ஆனால் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிள்ளைகளால் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களை எதிர்பார்க்கும் பொழுது நல்ல நண்பர்கள் கிடைப்பதில்லை. நல்ல நண்பர்கள் எதையுமே எதிர்பார்ப்பதில்லை. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே நண்பர்களிடம் எதையும் எதிர்பார்க்க மாட்டீங்க. ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிரமம் அப்படின்னா ஓடிப்போய் உதவுவதில் முதலாவதாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாமே உங்களுக்கு தீர்வு கிடைக்குங்க. பணவரவும் பரவாயில்லங்கிற அளவுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் சாதகமான தீர்ப்பு வரும். ஒரு சிலர் பேசி ராசியாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி 6ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, அவங்க மூலமாக சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. இதெல்லாம் சரிதாங்க. ஆனால் கண்டகச்சனையும் இன்னொரு பக்கம் இருந்துட்டுருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. இரவு நேரங்களில் பயணங்கள் செய்வதை தவிர்க்க பாருங்கள். இரவு நேர உணவு சீக்கிரம் சாப்பிட பாருங்கள். உங்கள் ராசிக்கு 10வது வீட்டில் சூரியன் உட்கார்ந்துட்டார். அப்பாவோட ஆரோக்கியம் இனிமேல் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் வீட்டுக்குள்ளார மருத்துவ செலவுகள் இனிமேல் குறைய ஆரம்பிக்கும். அழகு ஆரோக்கியம் எல்லோருக்கும் அதிகமாகுங்க. அதே போல் வியாபாரமும் இனிமேல் விறுவிறுப்பாக இருக்கும். திடீர் லாபம், திடீர் பணவரவு அதெல்லாமே வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பாருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில், வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்து 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சாதுரியமாக பேசி இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நாம் எல்லோருமே சுற்றுலா பயணிகள். இந்த சுற்றுலாவுக்கு ஏற்பாடு செய்திருப்பவர் இறைவன்தான் ஏஜெண்ட். அவர் ஏற்கனவே நாம் பார்க்க வேண்டிய இடங்கள், இங்கே இருக்க வேண்டிய நேரம் எல்லாவற்றையும் நமக்கு குறித்து தந்துவிட்டார். ஆமாங்க, அதனால தாங்க வாழ்க்கை நிலையற்றது அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு ஏதோ நாம் வந்திருக்கிறோம் இங்கே பூமிக்கு, நம்மால் முடிஞ்சதை 4 பேருக்கு நல்லது செய்வோம் என்று சொல்லி எங்கும் எப்போதும் எல்லோருக்கும் நல்லதையே செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பிள்ளைகளை நினச்சி தான் சின்ன சின்ன கவலைகள் மனசுக்குள்ளார இருக்குது. 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பிள்ளைங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், வசதியாக இருக்கணும். ஏதோ நாம் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டோம், அவங்களாவது நல்லா இருக்கணுமே அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்குங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து பிரச்சனை, நமக்கு தர வேண்டியதை தந்துட வேண்டியதானே, எதுக்கு அடுத்தவங்களத எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க, இவங்கெல்லாம் கூட பிறந்தவங்க தானா இல்லை வேறு யாரா அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் கூட பிறந்தவங்களை நினச்சி கொஞ்சம் ஆதங்கப்பட வேண்டிய சூழலும் ஒரு பக்கம் இருக்குங்க. 9ஆம் இடத்துல சூரியன், புதன், குருன்னு 3 முக்கூட்டு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்து உங்கள் ராசியை பார்த்துட்டுருக்கார். அதனால் அழகு, இளமை ஒரு பக்கம் அதிகமாகிட்டே போகும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு.
பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாமே தேடி வர வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் புது தொழில் தொடங்கிறது, வியாபாரம் தொடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கான முதலீடுகள், அதற்கான உதவிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் இன்னைக்கு. அதே போல் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் இருந்து வந்த கெடுபிடிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, பொய்க்கு ஆரம்பம் இல்லை, ஆனால் முடிவு உண்டு. ஆனால் உண்மைக்கோ ஆரம்பம் உண்டு, முடிவு ஏதுமே இல்லை. ஆமாங்க, அதனால தாங்க முடிவு எதுவும் இல்லாமல் எல்லா காலங்களிலும் நிலைத்திருக்கும் சக்தி உண்மைக்கு மட்டும்தான் உள்ளதுங்கிறத உள்ளபடியே புரிந்து கொண்டு உங்களுடைய உள்ளத்தில் உண்மையாக இருக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு எல்லா வகையிலுமே யோகங்களை தரக்கூடியவங்க சூரியனும் குரு பகவானும் தான். அந்த 2 கிரகங்களும் 8ஆம் இடத்துல சேர்ந்து உட்கார்ந்து சிவராஜ யோகத்தை உருவாக்கின்னு இருக்கிறதுனால முடியாதுங்கிறது கூட இன்றைக்கி முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. மனசுக்குள்ளார இருந்து வந்த தவிப்பு, தடுமாற்றம் அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும். தெளிவாக, திடமாக தடாலடி முடிவுகளெல்லாம் இன்றைய தினத்தில் நீங்கள் எடுப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் கேது உட்கார்ந்துருக்கிறாரு. பெரிய பொறுப்புகள், பதவிகள் நீங்கள் வேணான்னாலும் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்குங்க. ஆன்மீகத்தை நோக்கி உங்கள் மனசு இப்பெல்லாம் பயணம் செய்து கொண்டே இருக்கிறது. இன்றைய தினத்தில் கூட புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. 4ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால இருக்கிற வீட்டை புதுப்பிக்கிறது, பழுதான எலக்ட்ரானிக் சாமான்களை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுன்னு எல்லாவற்றையும் புதுப்பித்து கொண்டே இருப்பீங்க. வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் அதிகமாகி கொண்டே போகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. பங்குதாரர்களால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும். வேலையாட்களால் இருந்து வந்த தொந்தரவுகளும் சரியாகுங்க. உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. சிலருக்கு இடமாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது சிலருக்கு வெளிமாநிலம், வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் செலவுகளும் இருந்து கொண்டிருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உங்களை சுற்றி 1000 உறவுகள் இருப்பதை விட உங்களையும் உங்களுடைய உணர்வுகளையும் முழுதாக புரிந்து கொண்ட ஒரு உறவு உங்கள் பக்கத்தில் இருந்தாலே போதும். ஆமாங்க, கும்பல் சேர்க்கறது, கூட்டம் சேர்க்கறது இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக எப்பயுமே பிடிக்காதுங்க. நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்க ஒருத்தவங்க நம்ம கூடவே இருந்தால் போதும். அவங்களோட சில விஷயங்களை நாம் பகிர்ந்து கொண்டால் போதும். எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் நாம் சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் புரிதலுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புத்திசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. தைரியமான முடிவுகளெல்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. தயக்கம், தடுமாற்றம் விலக ஆரம்பிக்குங்க. துணிச்சலான முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. குரு பகவானுடன் சூரியன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால நகை நட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சின்ன சின்ன சேமிப்புகள் எதுக்கும் இருக்கட்டுமேன்னு கொஞ்சம் எடுத்து வைக்கக்கூடிய சூழலும் இருக்குதுங்க. பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கான வழி என்ன? அவசரத்தில் அதிக வட்டிக்கு வாங்கிட்டு நம்ம அனாவசியமாக இப்போ அதிக ரூபாய் கட்டிட்டு உட்கார்ந்துருக்குறோம். அதிலேருந்து வெளியில் விடுபடுறதுக்கு குறைந்த வட்டிக்கு ஏதாவது நம்ம கடன் கிடைக்குதா அப்படின்னு தேடுவீங்க. அந்த மாதிரி உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க.
கேது 9ல் இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அனாவசிய பேச்சுக்களையும் நம்ம குறைச்சிக்கிறது எப்பயுமே நல்லதுங்க. அதே மாதிரி அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 3ஆம் இடத்துல இன்றைக்கி உட்கார்ந்துருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள் பதவிகள் தேடி வரும். பணவரவும் இன்றைக்கி உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குங்க. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. பழைய பாக்கிகளும் இன்றைக்கி வசூலாகுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். 4ஆம் இடத்துல உட்கார்ந்து 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை சுமைகள் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன செலவுகள் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, தோல்வி அடைந்தால் விமர்சிப்பார்கள் என்று பயந்து முயற்சி செய்யாமலேயே இருந்து கொண்டிருப்பது தான் மாபெரும் தோல்வியாகும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு ஊர் உலகம் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், நாம் முயற்சி செய்து கொண்டே இருப்போம். தோத்துட்டாலும் பரவாயில்ல, அப்புறம் எந்த இடத்துல சரிக்கு விழுந்தோங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை சரி செய்து மறுபடியும் நம்மால் ஜெயிச்சு காட்ட முடியுங்கிற நம்பிக்கையோடு எங்கும் எப்பொழுதும் புது முயற்சிகளுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சோர்வு களைப்பிலிருந்து விடுபட்டு இன்றைக்கி சுறுசுறுப்பாக இருப்பீங்க. முகத்தில் சின்னதாக ஒரு தேஜஸ் இன்றைக்கி தெரிய ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி கரடுமுரடான சில விஷயங்களுக்கு கூட இன்றைக்கி ஒரு தீர்வு கிடைக்குங்க. இன்றைக்கி ஒரு விடை கிடைக்குங்க. பழைய சிக்கல்கள்லேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. சூரியன் 6வது வீட்டில் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. அதே மாதிரி பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கு ஏதாவது வழிவகை உங்களுக்கு கிடைக்குங்க. ஏதாவது ஒரு இடத்த கொடுத்துட்டு நாம் முதல்ல அந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவோங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறதுனால இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி உப்பு, அதுக்கு அடுத்து வந்து காரம், இதெல்லாம் சாப்பாட்டில் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அசிடிட்டி தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினம் 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, வியாபாரமும் உங்களுக்கு விறுவிறுப்பாக இருக்கும். தொடர்ந்து வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. புது ஏஜென்சி ஏதாவது அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லா வகையிலுமே உங்கள் கை ஓங்கி தாங்க இருக்கும். அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் திருப்பங்கள் இன்றைக்கி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சியான யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, வானத்தை எட்டி தொட ஆசைப்படுங்கள். ஒருவேளை தவறிவிட்டால் நட்சத்திரம் ஆகிவிடுவீர்கள். ஆமாங்க, உங்களோட திட்டம் எல்லாமே பெருசாக இருக்குங்க. உங்களுடைய லட்சியங்கள் எல்லாமே பெருசாக இருக்குங்க. உங்களுடைய கனவுகள் எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்குங்க. பெருசாக யோசித்து தாங்க உங்களுக்கு எப்பயுமே பழக்கம். அந்த பெரிய லட்சியங்களை நிறைவேற்றுவதற்காக இரவு பகலாக இடைவிடாமல் உழைத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோவப்பட்டீங்க, உணர்ச்சி வசப்பட்டு கூட பேசுனீங்க. ஆனால் இன்றைக்கு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ஆனால் சதயம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அவசர முடிவுகள் எல்லாம் எடுக்க வேண்டாங்க. அதே மாதிரி அவசர கொடுக்காகவும் எதுவும் பேசி வைக்க வேண்டாங்க.
சதயம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. அதே போல் எல்லா வகையிலுமே பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. ஆனால் ராசிக்குள் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால சில நேரங்களில் சிடுசிடுன்னு பேச வேண்டியிருக்கும், வேலை சுமையும் இருக்கும். மறதியால் விலை உயர்த்த பொருட்களை இழந்துடக்கூடாதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் கடுமையாக இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி வியாபாரம் சுமாராக இருக்கும், மற்றவங்களுக்கு லாபகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இன்றைக்கி இருக்குது. அதாவது மூத்த அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. ஆனால் அந்த இமிடியட் பாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவர்கிட்டேருந்து சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. அவரையும் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. சகோதர வகையில் இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்கும். சகோதரங்கள் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, துன்பத்தை எளிதாக கொண்டு வருவது கோபம், இன்பத்தை அழகாக கொண்டு வருவது பிறருக்கு நாம் செய்யும் உதவியாகும். ஆமாங்க, அடுத்தவங்களுக்கு நாம் உதவிகள் செய்யும் பொழுது அதை அவங்க வாங்கிக்கிட்டு அந்த நேரத்தில் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க பாருங்கள். அவங்க முகத்தை பார்க்கும் பொழுது ஒரு புன்சிரிப்பு இருக்கும், ஒரு ஆனந்தம் இருக்கும். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப பெரிய விஷயங்க, எனக்கு இந்த உதவியெல்லாம் செய்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த இன்பத்தை பார்க்கும் பொழுது நமக்கும் இன்பம் கிடைக்கிறது. அதனால தாங்க யார் கஷ்டம்னு வந்தாலும் இல்லைன்னு திருப்பி அனுப்பாமல் ஏதோ நம்மால் முடிஞ்சதை கொடுத்து அனுப்புவோங்கிற நல்ல கைகளுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 7.5 சனி போட்டு புரட்டி எடுக்குது. ஜென்ம சனி வேறு இதில் உடம்பு எப்போ பார்த்தாலும் பாடாப்படுத்துது. காலையில் ஒரு மாதிரி இருக்குது, மதியம் ஒரு மாதிரி இருக்குது, சாயந்தரம் வேறு மாதிரி மாறுது. டாக்டர்கிட்ட போனாலும் சரியாக எதுவும் ரிசல்ட்டு தெரிய மாட்டேங்குதுன்னு நீங்கள் சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டு தாங்க இருக்கீங்க. ஆனாலும் 4ஆம் இடத்துல சூரியன், புதன், குரு எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஆரோக்கியம் அதிகரிக்குங்க. சின்ன சின்ன நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி அதெல்லாம் இப்போ அவசியம் தேவைப்படுதுங்க. தினந்தோறும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அலட்சியமாக இந்த பயிற்சி செய்யறதில் இருக்கக்கூடாது. அலட்சியத்தை தூக்கி போட்டுட்டு ஆரோக்கியத்துக்காக இந்த பயிற்சிகள்லாம் மேற்கொள்வது ரொம்ப நல்லதுங்க. 6ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால 7.5 சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நின்று சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. 6ஆம் இடத்துல கேது இருக்கிறது உங்களுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம்ங்க. எதிரிகள்லாம் ஒதுங்க ஆரம்பிப்பாங்க. பணவரவு இன்றைக்கி நல்லா இருக்குது. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்குங்க. 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எப்பயுமே தூக்கம் வர மாட்டேங்குது. ஏதோ பகலில் தூங்கக்கூடாத நேரத்தில் தூக்கம் வருது, இரவில் தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நெருக்கம் உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.